வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு, இந்தியாவின் புதிய இராணுவ தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தீரஜ் சேத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய புதிய இராணுவ தளபதியாக லெஃப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவரை ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து புதிய இராணுவ தளபதியாக மத்திய அரசு நியமித்திருக்காங்க. இப்போ இருக்கிற இராணுவ தளபதியான ஜெனரல் உபேந்திர திவேதி இவர் இதே நாளில் பணி ஓய்வு பெறாரு. இதே மாதிரி இந்தியாவுடைய முக்கியமான டிஃபென்ஸ் தொடர்பான அதிகாரிகளை பார்க்கலாம். இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா ராஜா சுப்ரமணி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய கடற்படை தளபதி யார் அப்படின்னா கிருஷ்ணா சாமிநாதன் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய விமானப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அமர்பிரீத் சிங், இவரை சுருக்கமாக AP சிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் கடலோர காவல்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா பரமேஸ் சிவமணி அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, KG முதல் முதுகலை வரை இலவச கல்வி திட்டத்தை அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இந்தியாவிலேயே முதல் முறையாக KGயிலேருந்து முதுகலை வரைக்கும் இலவச கல்வியை அறிவித்திருக்காங்க ஒடிசாவில். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற அனைத்து அரசு நிறுவனங்கள்லேயும் KGயிலேருந்து முதுகலை வரைக்கும் இலவச கல்வியை வழங்குறாங்க. தனியார் நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது. ஒடிசாவில் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி வழங்குறாங்க. ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவர் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பாரத் இன்னோவேட்ஸ் மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நைஸ். இது பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுடைய நைஸ் நகரத்தில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸுடைய அதிபரான இமானுவேல் மேக்ரான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை தொடங்கி வைத்திருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளில் 2 நாடுகளுக்கு இடையில் ஒத்துழைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டு 2026ஆவது ஆண்டை இந்தியா பிரான்ஸ் கண்டுபிடிப்புகளுக்கான ஆண்டு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அடுத்தது, கேரள அரசு முன்மொழிந்துள்ள கேரளா விஷன் 2031 கொள்கை எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் பெண்கள் பாதுகாப்பு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேரளா விஷன் 2031 அப்படிங்கிறத முன்மொழிந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மிக சிறந்த பெண்கள் நேய மாநிலமாக கேரளாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். அதாவது பெண்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாநிலமாக இதை மாற்றணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். இதில் ஆந்திர பிரதேசத்துடைய திஷா சட்டம் போன்ற ஒரு புதிய சட்டத்தை அங்கே கொண்டு வர போகிறாங்க. திஷா சட்டம் அப்படின்னா என்னென்னா பெண்களுக்கு எதிரான குறிப்பிட்ட குற்றங்கள் மீதான விசாரணையை 21 நாட்களுக்குள்ளாடியே முடித்து அதற்கான தீர்ப்பையும் வழங்குறது தான் திஷா சட்டம். இது ரொம்ப சிறப்பான ஒரு சட்டம். இதை கேரளாலேயே நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி மகளிர் காவல் நிலையங்களை அதிகரிக்க போகிறாங்க. அடுத்தது, எந்த நாட்டில் 4 லட்சம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றுக்கு முந்தைய குகை கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலில் 4 லட்சம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றுக்கு முந்தைய குகை கண்டுபிடித்திருக்காங்க. இது அச்சுலோ யாப்ருடீன் அப்படிங்கிற கலாச்சாரத்தை சேர்ந்தது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இங்கே சிக்கி முக்கி கல்லால் செய்யப்பட்ட கைக்கோடாரிகள், அப்புறம் கத்தி போன்ற பிளேடுகள் இதெல்லாம் கண்டுபிடித்திருக்காங்க. நெருப்பை பயன்படுத்துறதுக்கான தடயங்கள் கூட அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே அவங்க மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள், மண்டையோடுகள் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கலை. ஓகேவா, அது இது வரைக்கும் கிடைக்கல. ஓகே, அடுத்தது, ரஷ்யாவின் கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பை 2026 வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்ஷன் பட்நாயக். இவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு மணல் சிற்ப கலைஞர். இப்போ 2வது சர்வதேச மணல் சிற்ப விழா இது ரஷ்யாவில் நடைபெற்றது. அதில் தான் இவருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இந்த விருதை பெற முதல் இந்தியர் இவர் தான். இந்த விழாவுக்கு ஒரு கருப்பொருள் வைத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது தான். அதற்கேற்ற மாதிரி அவர் சிறந்ததாக ஒரு சிற்பத்தை உருவாக்கியிருக்காரு, மணல் சிற்பத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அவர் உருவாக்கின சிற்பம். இதற்காக தான் அவருக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்தது,
வங்காளதேசத்திற்கான இந்தியாவின் புதிய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் திரிவேதி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷுடைய புது ஹை கமிஷனர் நம்ம இந்தியாவிலேருந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா தினேஷ் திரிவேதி அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் தான் உட்காந்து பணிபுரிவார். இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கு இடையில் இருக்கிற உறவுக்கு பாலமாக செயல்படுவார். அடுத்தது தீரஜ் பொம்மதேவரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை வில்வித்தை ஆன்சர் வந்து துப்பாக்கி சுடுதல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வில்வித்தை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி வந்து நடைபெற்றது, துருக்கியில் நடைபெற்றது. இதில் 2 பிரிவுகளில் இந்தியா தங்கம் ஜெயிச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவா, இவர் வந்து ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் இந்தியாவுடைய தீரஜ் பொம்மதேவரா மற்றும் கும்கும் மோஹோத் அப்படிங்கிறவருடைய கூட்டணி வந்து ரிக்கர்வ் கலப்பணிகள் பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா வந்து ஒட்டுமொத்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்க. சீனா முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்தது இப்போது டிஆர்டிஓ 3 ஏவுகணைகளை பரிசோதனை செய்து சாதனை படைத்திருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நடுத்தர தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை, அதாவது நேவியில் இருக்கிற கப்பல்கள் இருக்குல்ல, அதை எதிர்க்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஏவுகணையை இப்போ உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பரிசோதனையும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. இது என்ன அப்படின்னா ஏவுகணைகளை வெளிநாடுகள், அதாவது எதிரி நாடுகள் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடித்து அழிக்கிறதுக்கான ஒரு 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 அமைப்பு, பாதுகாப்பு அமைப்பு இது. அடுத்தது இடைநிலை தொலைவு பாலிஸ்டிக் ஏவுகணைகள். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரமும் போகாது, ரொம்ப குறுகிய தூரமும் போகாது, ஒரு மீடியமான ரேஞ்ச், அதாவது ஒரு 2000லேருந்து 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது பாயிர திறன் கொண்டது. இந்த 3ஐயுமே இப்போ டிஆர்டிஓ வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக இரத்த தான தினம், இது ஜூன் 14ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரு துளி மனிதநேயம், இரத்தம் கொடுப்பீர் உயிர் காப்பீர் அப்படிங்கிறது தான். எதனால் நம்ம ஜூன் 14ஆம் தேதியை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா இரத்த பிரிவுகளை கண்டுபிடித்த காரல் லான்ஸ்டைனர் அவருடைய பிறந்தநாள் தான் இது. அவர் 1868 ஜூன் 14ஆம் தேதி பிறந்தார். அடுத்தது உலக காற்று தினம், இது வந்து ஜூன் 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் காற்றாலை மின்சக்தி, குறிக்கோளில் இருந்து வேகம் நோக்கி அப்படிங்கிறது தான். அடுத்தது முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள், இது வந்து ஜூன் 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் விழிப்புணர்வுக்கு அப்பால் முதியோர் கொடுமை தடுப்பை செயல்படுத்துதல் அப்படிங்கிறது தான். நம்ம வெறுமனே ஒரு விழிப்புணர்வு மட்டும் ஏற்படுத்திகிட்டு இருந்தால் பத்தாது, நம்ம இந்த முதியோருடைய கொடுமையை தடுக்கிறதுக்கான விஷயங்களில் செயல்படணும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. இதுவே உலக முதியோர் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 1ஆம் தேதி. ஓகேவா? அதனால் நம்ம ரெண்டுமே வேறு தினங்கள், ரெண்டையுமே படித்து வச்சுக்கிங்க. அடுத்தது உலக டெங்கு தினம், இது வந்து ஜூன் 15ஆம் தேதி. அதுவே தேசிய டெங்கு தினம் அப்படிங்கிறது மே 16ஆம் தேதி. இந்த டெங்கு அப்படிங்கிறது டென்வி அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படுது, ஏடிஸ் கொசுக்கள் மூலமாக பரவுது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் ஏடிஸ் கொசு. இதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் புதிய இராணுவ தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தீரஜ் சேத். அடுத்தது கேஜி முதல் முதுகலை வரை இலவச கல்வி திட்டத்தை அறிவித்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது பாரத் இன்னோவேட்ஸ் மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நைஸ். அடுத்தது கேரள அரசு முன்மொழிந்துள்ள கேரளா விஷன் 2031 கொள்கை எது தொடர்பானது? ஆன்சர் பெண்கள் பாதுகாப்பு. அடுத்தது எந்த நாட்டில் 4 லட்சம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றுக்கு முந்தைய குகை கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். அடுத்தது ரஷ்யாவின் கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பை 2026 வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்ஷன் பட்நாயக். அடுத்தது வங்காளதேசத்திற்கான இந்தியாவின் புதிய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் திரிவேதி. அடுத்தது தீரஜ் பொம்மதேவரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் வந்து வில்வித்தை. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் விளையாட்டு வீரர்கள் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். மெயினாக நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுகள் பார்க்குறோம், அதில் இந்தியா வந்து நிறைய ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படின்னும் பார்க்குறோம். அதில் சில விளையாட்டுகள்லாம் நமக்கு பெரிதாக தெரியாத விளையாட்டாக கூட இருக்குது. அதே மாதிரி சில போட்டிகள்லாம் ரொம்ப பெரிய போட்டி இல்லாமல் சாதாரணமான ஒரு போட்டியாக கூட இருக்குது. ஆனால் அதில் நம்ம இந்திய வீரர்கள் வந்து தங்கம் ஜெயிக்கிறாங்க. அப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறதையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ தீரஜ் பொம்மதேவரா இவர் வந்து
வில்வித்தை கூட தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதே மாதிரி தான். அப்புறம் போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பின்வரும் காலங்களை முறைப்படி வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அதான் எல்லா காலத்தோடையுமே அதான் முன்னாடி உள்ள காலம். இரண்டாவதாக சங்ககாலம். சங்ககாலம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்ததாக பல்லவர் காலம். பல்லவர் காலம் பார்த்திங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை சார்ந்தது. அடுத்தது சோழர் காலம். சோழர் காலம் அப்படிங்கிறது கிபி 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேவா? இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக ஆப்ஷன் சி அப்படிங்கிறத தெரிவித்திருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பறவைகள் சரணாலயம் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது, அதாவது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா வேட்டன்குடி, மயூரா தோட்டம், அப்புறம் வெள்ளோடு, கரைவெட்டி, இதெல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்ஷனில் சிவகங்கை, அரியலூர், தூத்துக்குடி, அப்புறம் ஈரோடுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏரோடுன்னு போட்டிருக்காங்க. ஈரோடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? நீங்கள் கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.